பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பதற்றம். பாகிஸ்தான் அரசு கட்டுப்படுத்த முடியாமல் திணறல். இஸ்லாமாபாத்தில் இருந்து ராணுவம் விரைந்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பயங்கரவாதம் அதிகரிப்பு. திணறும் பாகிஸ்தான் ராணுவம். பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐநாவில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மமதையில் அதிகார தோரணையில் பேசியிருந்தார். அதுவும் எப்படி? இந்தியாவுடனான சண்டையில் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம். இப்போது நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். இந்தியாவுடன் நிலுவையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலும் விரிவான மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று கூறியிருந்தார். இவர் ஐநாவில் பொய் பேசிவிட்டால் புனிதமடைந்து விடலாம் என்று பேசியிருக்கலாம். இத்துடன் இந்துத்துவா இயக்கும் தீவிரவாதம் என்று இந்தியாவை குற்றம் சாட்டி பேசியிருந்தார். அதற்கு இந்தியா தரப்பில் அதே ஐநாவில் சவுக்கடி கொடுக்கப்பட்டது. ஐநா பொதுச்சபையில் பேசியிருந்த இந்திய பிரதிநிதியான படேல் கெலாட் ஐநா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் பயங்கரவாதத்தை புனிதப்படுத்தி பேசுகிறார். பயங்கரவாதம் பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கையாக உள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பை பாகிஸ்தான் பாதுகாக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் இதே பாகிஸ்தான் தான். இந்தியாவில் அப்பாவி மக்கள் மீது நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமே பாகிஸ்தான் தான். இந்தியாவுடன் அமைதி குறித்து பேசும் பாகிஸ்தான் பிரதமர் உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தால் பாகிஸ்தான் உடனடியாக அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மூடிவிட்டு இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அணு ஆயுத மிரட்டல் போர்வையில் பயங்கரவாதம் நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று இந்திய பிரதிநிதியான படேல் கெலாட் கடுமையாக பேசியிருந்தார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்த துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தியாவுக்கு எதிராக பேசியிருந்தார். அதுவும் காஷ்மீர் விஷயத்தை பேசியிருந்தார். ஐநாவில் தான் காஷ்மீர் விஷயத்தை பேசி தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஏன் துருக்கி அதிபர் இப்படி பாகிஸ்தானுக்காக கூவ வேண்டும் என்று பார்த்தால் இந்தியா ஏற்கனவே அவருக்கு செக் வைத்திருந்தது. பிரிக்ஸ் அமைப்பில் சேருவதற்கு எர்டோகன் முயற்சித்தார். இந்தியா அதை தடுத்தது. சரி, இந்தியா ஏன் தடுத்தது என்றால் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஆயுதங்களை எர்டோகன் வழங்கியிருந்தார் என்பதுதான். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாராபாத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு இடையே திங்கட்கிழமை நடந்த வன்முறை மோதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 22 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் அடிப்படை உரிமைகளை கோரும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். வன்முறை நடந்த வீடியோக்களை பாகிஸ்தான் சேனல்கள் காண்பித்து வருகின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் வன்முறை தலைவிரித்தாடுகிறது. இஸ்லாமாபாத் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளது. வெளியாகி இருக்கும் வீடியோக்களில் சிலர் துப்பாக்கிகளை வானம் பார்த்து சுடுவதை காணலாம். மற்றவர்கள் கொடியசைத்து கோஷமிடும் போராட்டக்காரர்களின் கார்களின் மேல் ஏறுகிறார்கள். சாதாரணமாக போராட்டக்காரர்கள் தங்களது கையில் துப்பாக்கிகளை ஏந்தி நிற்கின்றனர். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை முன்னிறுத்தி அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் நடந்த போராட்டங்களால் பாகிஸ்தான் காஷ்மீரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சந்தைகள், கடைகள் மற்றும் உள்ளூர் வணிகங்கள் முழுமையாக மூடப்பட்டன. அத்துடன் போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாகிஸ்தான் காஷ்மீர் சட்டமன்றத்தில் 12 இடங்களை ஒழிப்பது உட்பட 38 கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் அல்லது மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த இயக்கத்தின் தலைவர் ஷவுகத் நவாஸ் மிர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் நிர்வாகத்திற்கும் மிர் அச்சுறுத்தும் எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். தற்போதைய போராட்டத்திற்கு திட்டம் A என்று பெயரிட்டுள்ளனர். மக்கள் பொறுமை இழந்துவிட்டனர். நாங்கள் D திட்டத்தையும் வைத்திருக்கிறோம் என்று மிர் கூறியிருக்கிறார். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்லாமாபாத் இராணுவத்தை அனுப்பியிருக்கிறது. இத்துடன் பஞ்சாப் மாகாணத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான துருப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊதுகுழலான டான் தெரிவித்துள்ளது. மேலும் தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து கூடுதலாக 1000 துருப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பகுதியில் இன்டர்நெட் வசதியும் தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல்களில் 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் அரசே இதை செய்தது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-17 போர் விமானங்கள் மற்றும் LS-6 லேசர் வழிகாட்டும் குண்டுகளை கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வீசியது. இதில் அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்பட்டனர்.
தனது சொந்த நாட்டு மக்களையே குண்டுகளை வீசி கொன்ற பயங்கரவாத நாடுதான் பாகிஸ்தான். அந்த நாட்டுக்கு இந்தியா குறித்து ஐநாவில் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதைத்தான் இந்தியா பதிலடியாக கொடுத்தது. ஆப்கானிஸ்தானுடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாதிகள் பொதுமக்கள் பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று தங்கள் நடவடிக்கைகளை மறைக்க அவர்களை பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் பதிலளித்திருந்தது. அதற்காக அப்பாவி மக்கள் மீதா இந்த முட்டாள் பாகிஸ்தான் அரசு குண்டுகளை வீசிக்கொள்ளும் என்ற கேள்வியும் எழுந்தது. சமீபத்திய ஆண்டுகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் இந்த பகுதிகளில் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த மரணங்கள் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் ஹைபர் பகுதியில் புதிய தளத்தை அமைத்து வருகின்றன. இதனால் இந்த பகுதியில் பயங்கரவாதம் அதிகரித்து வருகிறது. மேலும் ஆப்கானிஸ்தானத்தைச் சேர்ந்த தெஹ்ரீக்-இ-தாலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானுக்கு தலைவலியாக இருந்து வருகிறது. இவர்களை சமாளிப்பதற்கு என்று இங்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளும் புதிய தளம் அமைத்து வருகின்றனர். இதுதான் பாகிஸ்தானின் உண்மையான முகம். சொந்த மக்களுக்கே எதிராக செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகளான தண்ணீர், மின்சாரம், நியாயமான ஊதியம் ஆகியவற்றை கேட்கும் பொதுமக்கள் ISI ஆதரவு பெற்ற குண்டர்களால் துப்பாக்கியால் சுடப்படும் கொடுமை உலகில் எங்கும் நடக்காது. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் ஐநாவில் காஷ்மீர் சுதந்திரம் பற்றி கூச்சலிட்டு வருகிறது. ஆனால் பலூச்சிஸ்தானில் தனது சொந்த மக்கள் மீது வெடிகுண்டு வீசுகிறது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தனது மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது பாகிஸ்தான். ட்ரம்புடன் நட்புறவு, சவுதியுடன் உறவு, துருக்கியுடன் உறவு என்று பாகிஸ்தான் வேறு பாதையில் சென்று கொண்டே தனது சொந்த மக்களை கொன்று குவிக்கிறது. இது குறித்து ஐநா அரங்கில் பாகிஸ்தானும் துருக்கியும் பேசியிருக்க வேண்டும். ஏன் பேசவில்லை? அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களும் இந்த பிரச்சனையை சர்வதேசமயமாக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்கள் வெறும் பொருளாதாரம் பற்றியது மட்டுமில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து இஸ்லாமாபாத்தின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை கோருகின்றனர். ஷபாஸ் ஷெரீப் அரசு உள்நாட்டில் பெருகி வரும் அதிருப்தியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவது சர்வதேச அரங்கில் வெளிச்சமாகி இருக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.